பருவமடைந்த காலகட்டத்தில் புதிய ஹார்மோன் உடலில் மாற்றத்தை ஏற்படுத்துவதன் காரணமாக ஒழுங்கற்ற மாதவிடாய், லேசான இரத்தப்போக்கு போன்ற பிரச்சனைகள் பெண்களுக்கு ஏற்படலாம். மெனோபாஸ் அல்லது மாதவிடாயின் இறுதி காலகட்டத்தில், குறிப்பாக 40 முதல் 50 வயதிற்குட்பட்ட பெண்கள் ஹார்மோன் ஏற்றத்தாழ்வு காரணமாக குறைவான இரத்தப்போக்கு பிரச்சனையை எதிர்கொள்கிறார்கள். உடல் எடையில் மாற்றங்கள் நிகழும் பொழுது ஏற்படும் ஹார்மோன் மாற்றங்களை நமது உடலானது எவ்வாறு எதிர்கொள்கிறது என்பதன் அடிப்படையிலும் மாதவிடாய் காலத்தில் அதிக இரத்தப்போக்கு அல்லது லேசான இரத்தப்போக்கு ஏற்படலாம். தாய்ப்பால் கொடுக்கும் தாய்மார்கள் பொதுவாக லேசான இரத்தப்போக்கு பிரச்சனையை எதிர்கொள்கிறார்கள். ஏனெனில் தாய்ப்பால் கொடுத்தல் மாதவிடாயை ஒழுங்குபடுத்த உதவும் ஹார்மோன் அளவை பாதிக்கிறது. பெரும்பாலான இளம் பெண்கள் தூக்கமின்மை, மனசோர்வு, மன அழுத்தம் போன்ற உடல்நிலை பிரச்சனைகளை கொண்டிருப்பதன் காரணமாகவும் ஒழுங்கற்ற அல்லது லேசான இரத்தப்போக்கு ஏற்படுவதாக ஆய்வுகளில் கண்டறியப்பட்டுள்ளது. தீவிர உடற்பயிற்சி மாதவிடாய் சுழற்சிக்கு உதவும் ஹார்மோனின் சமநிலையை பாதிக்கிறது. இதனால் மாதவிடாய் இல்லாத காலகட்டத்திலும் லேசான இரத்தப்போக்கு ஏற்படலாம். PCOS பொதுவாக அதிக அல்லது ஒழுங்கற்ற இரத்தப்போக்கு போன்ற பிரச்சனைகளுக்கு காரணமாக சொல்லப்பட்டாலும், சில பெண்களில் ஏற்படும் தனிப்பட்ட ஹார்மோன் மாற்றம் லேசான இரத்தப்போக்கு பிரச்சனையை உண்டாக்குகிறது. கூடுதலாக அல்லது குறைவாக தைராய்டு சுரத்தல் போன்றவை ஒழுங்கற்ற மாதவிடாய் பிரச்சனைகளுக்கு காரணமாக உள்ளது. குறிப்பாக அதிக தைராய்டு சுரப்பு மாதவிடாய் காலத்தில் லேசான இரத்தப்போக்கினை ஏற்படுத்துகிறது. பெரிமெனோபாஸ் என்பது மெனோபாஸ் காலகட்டத்திற்கு முந்தைய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் நமது உடலில் ஹார்மோன்களில் ஏற்படும் மாற்றங்கள் காரணமாக 40 முதல் 50 வயதுக்கு உட்பட்ட பெண்களில் லேசான இரத்தப்போக்கு ஏற்படலாம்.